ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்திருந்து கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஒரு வெட்டு ஒரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க ஒரு விட்டு ஒரு வந்து ஊரை பார்க்க வந்தவங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை வேணும் இந்த மலையை நம்பி ஒரு விட்டு ஒரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டா ஜெலிக்க வைக்க சீசிருத்த கோமாளி வந்தவங்க ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடு ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க கண்ணாடியை கழட்டுவான் பரவாயில்லையே 12,000 பேர் இருக்கீங்களே ஆமாம் ஏன்னா சேரில் உட்கார ஆளுகளுக்கு மட்டும் நல்லா இருக்கும் நாங்கள் நிற்கிறவங்க தயவு செய்து சும்மா உள்ளே வாங்கண்ணே 2 ஒம்பளை இருக்குது உள்ளே வாங்க சும்மா வாங்க வாப்பா உண்மையிலே மைசெட்டு சூர்யா ரொம்ப நன்றி ஏன்னா அந்த மலையில் லேசாக தண்ணி இறங்குச்சுனாலும் 5,000 10,000 செலவாகும் அதை நல்லா மூடி வச்சுக்கோங்க சட்டி போட்டிருக்கீங்கல்ல இல்லை இப்போ யோசிக்கிறேன் தடவரையான் போகிற அதில் ஒரு ஆள் அவனுக்கே இது இல்லையே உண்மையிலே ராஜாக்கூர் தொடர்ந்து எங்களை வர சொல்லி உங்கள் ஊரு காசை வருஷம் வருஷம் கொடுக்குறீங்க அப்பயே கண்ணாண்ட சொன்னேன் அண்ணே 10 பேர் உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன்னு ஆனால் இப்போ திருப்பி அனுப்பி விட்டுருந்தோம்னா இந்த 4 பேரும் என் குடும்பத்தை பற்றி நோத்தாங்கம்மான்னு வஞ்சிட்டு தான் போயிருப்பாங்க வண்டியில் நல்ல வேண்டாம் உண்மையிலே இந்த மழை வெயில் பாராமல் மக்களை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கும் ஊர் காவல் படையை சேர்ந்த நல்ல இதயங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பே அவங்க தானங்கய்யா ஐயா ஐயா துப்பாக்கி இருக்காயா இந்த உள்ள ஒருத்தனை சுடணும்யா இந்த மருதமணின்னு ஒருத்தர் இருக்கியா அல்ல ஏய் நீ என்னடா பஸ் கிடைக்காத ஆள் மாதிரி தெரிய என்ன எக்கோ வைங்க போ அன்னை தந்தை தான் வணங்கி ராஜா கூறு அருமை சபையோர் வணங்கி அருமை சபை வணங்கி ராஜா கூறு கிராமத்தில என் கட்டட கட்டழகி நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி அவே அன்னை தந்தை நான் வணங்கி அந்த 18 படிதான் எனக்கு கோசாமி
ஆகிருச்சு சின்ன ராசா கூடம் சேர்ந்து 2 கிராமம் ஒத்துமையை ஆகிருச்சு ஊரு திரண்டிருச்சே. ஊரு திரண்டிருச்சு உள்ள ராசா கூறு சின்ன ராசா கூறு கிராமம் ஒத்துமையை ஆகிருச்சு உள்ள ஒத்துமையை ஆகிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு மாமா நாடு கட்டிருச்சு மாமா. நம்ம நரகத்தை பார்க்கத்தானே எழல மாமா நம்ம நரகத்தை பார்க்கத்தானே எழல மாமா என்ன அடிச்சு பாடினாலும் அதே ஜம்பளம் தான் இந்த மழை விழுந்துகிட்டே இருக்கேதா அடைக்கலாமா மழை நின்றுச்சு தெரியும் நீ என்னடா அது பாண்டி கோயில அன்னதானத்துக்கு தேங்காய் தருவரை மாதிரி உட்கார்ந்து. யாரு ஒத்த பிள்ளைகளோ பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் பாச தமிழ் உறவுகளே ராஜா குறுக்கு நாடகத்துக்கு வந்துட்டு திருப்பி வண்டி எடுத்துட்டு போக முடியாமல் எத்தனை பேர் வண்டி நனைஞ்சு சாட்டாகாம தெரிய போதோ வெளியூர்லேருந்து வருகை தந்த என் உயிர் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த இரவு வணக்கம் எம்கேஆரின் வணக்கம் வணக்கம். ஏன்னா எங்கெங்க தெய்வம் துடியா இருக்கோ அங்கேதான் மழை பெய்யும். காளியம்மன் உண்மையிலே துடியான தெய்வம். மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு மழையை வையாதீங்க. ஏன்னா மழை பெஞ்சாத்தே விவசாயம் செழிக்கும். மெதுவா பாப்பா யார் செருப்பு இல்லை அவன் செருப்பா உண்மை அதான். ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா நம்ம தமிழை மாதிரி கூட்டம் சேர முடியாது. ஒன்றுமே இருக்காது. அங்கே ஒரு வெள்ளாட்டை குட்டியை அடிச்சு போட்டிருப்பாங்க. 800 பேர் போய் அழுதுகிட்டு இருப்பேன். அதில் ஒருத்தன் கூட போய் பெரிய பாண்டிவேன் எம்பரியாட்டே. அதே மாதிரி எங்கள் ஊரில் வைக்கப்படப்பு தீ பிடிச்சி எரிஞ்சு பிடிச்சி லாவுது. உடனே எங்கள் ஊரில் எங்கள் பெரியப்பா சொன்னார், சித்தப்பா படப்பு இருந்துச்சு பார்த்துட்டு வரான்டார். அவர் படப்பு ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக இருந்துச்சு. அப்பாடா நிம்மதி என்றேன். இந்த உலகம் அப்படி இருக்கு. ஆனால் ஆயக்கலை 64 கலையிலும் அழியா கலையாம் நாடக கலை. தம்பி இந்த இதை அணைங்கடா. என்னடா தீபாவளிக்கு அங்கே வெடி வச்சது மாதிரி உண்மையிலே மழை நேரத்தில் நான் சொன்னேன் ஏற்கனவே மை செட்டு போடுறது ரொம்ப கஷ்டம்னே. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுரு. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டையும் கட் பண்ணி விடுங்க. கிளம்பிடுங்க. பொறுமையா பாருங்க. இன்னைக்கு மழை விட்டாலும் நாங்கள் இங்கே தாங்க இருப்போம். காலையில் கஞ்சி குடிச்சுதான் போவோம். பொறுமை சாமி. அண்ணே கண்ணாண்ணே இந்த உங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒன்னோட ஒன்றா போட்டு விட்ருங்க. ஆமாம் இந்த இருட்டுக்குள்ளே போட்டாதான் தெரியாது. வந்துருங்க. மதிப்புக்குரிய கொத்தக்கடை காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார். கைதட்டலாம். கவனிக்கலையா? ஹலோ ஐயா வாங்க. மதிப்புக்குரிய முத்துகிருஷ்ணன் ஐயா காவல்துறை தானே? எஸ் ஐயா மப்தியில் வந்திருக்கார். வாங்கய்யா. அங்கிட்டு பாண்டி கோயில் பக்கம்லாம் வருவேன். கொஞ்சம் பைக் ஓட்டி வந்தால் கொஞ்சம் பார்த்துக்குங்கய்யா. சவராஜ் சக்காரை மாதிரியே இருப்பேன். பவுடர் அழிச்சிட்டா எல்லாம். ஒரே சொல்லிட்டேன். இந்த இங்கே 6 மணி கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR
மணிகண்டன் அவர்களுக்கு ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் கோயில்பட்டி இந்திரமயன் சந்திரன் அவருக்கு இங்கே ஆள் ஏன்டா டம்ஸ் சிவமணி மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்புறம் புதுக்கோட்டை அருள் தாளமுத்தருக்கு நீலகண்டேன் வாழை மரமே அழுகி போகும். நீலகண்டேன் எனக்கு போட்டு விடுங்கண்ணே. இந்த வெள்ளை துண்டு அடுத்த வருஷம் கலர் துண்டு இங்கே பப்புனகர் அடிக்கும் எனது அருமை அண்ணன் அப்படி ஒரு சில்ல எடுங்க. எம்கே அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராம சார்பு பொன்னாடை பிரிப்படுகிறது. கண்ணான சிரிப்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். உண்மையிலேயே பொன்னாடையை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் கிராமத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி. அடுத்த வருஷம் கலர் துண்டு எடுங்க. இந்த வெள்ளை துண்டெல்லாம் கட்டி குளிச்சா அப்படியே தெரியும்னே. தாப்பா போட்டு குளிச்சா எதுவுமே தெரியாது. ஆனால் தாப்பாவில் கொண்டு இல்லை. நன்றி. ரூம் பாய் இந்த துண்டு 5 நம்பர் ரூம் ஏன் ரூமில் வை. ஆனால் அருமையான கலையரங்க. உண்மையிலேயே பெருமைக்கு சொல்லலை. உள்ள சிமெண்ட் மூட நான் வர்ற வட்டம்லாம் பார்க்குறேன். சிமெண்ட் மூடையா இருக்குது. எதுவும் வேலை செய்ய மாட்டியா? சரி சிமெண்ட் மூட பரவாயில்ல. உள்ள மாடு சாணி போட்டிருக்கேன். என்ன கோயில் மாடா? அப்போ நாடகம் இல்லாதப்ப இது பால் பண்ணையை வச்சு யூஸ் பண்ணுறிய. உண்மையிலேயே கோமாதா எங்கள் குளமாதா. ஏன்னா நீலகண்டன் தாள கலைஞர் நல்ல மனுஷன். போன தீபாவளிக்கு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுக்கு எவனா சிரிப்பானப்பா தம்பி? அவன் விழுந்து அது எப்படி விழுந்தான்னு கேளு. தீபாவளிக்கு சரியாயிட்டு மயத்தை புடுங்குச்சு. தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு வீட்டில் சொல்லியிருக்கு, எங்க நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்ப வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா காஞ்சி போயிடும் இருக்கு. இவன் 4 லிட்டரு நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு லைட்டாக நனைச்சிருப்பான் போல. பக்காடி இல்லாமல் ஒரு ஆப்பை போட்டு இருட்டில் போயிருந்திருக்கேன். போதைக்கு அதுக்கும் ஒரு பசுமாட்டை ஒரு காளை மாடு தவி இருக்கு. இவனுக்கு பார்க்கும்போது டோல்கட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சு. இவன் ஆறு நடிச்சிருக்கேன். என்ன கேட்ட திறக்க மாட்டேன். நான் நாடக நடிகர்லாம் சொல்லியிருக்கேன். போதையில் மாட்டுக்கு என்ன மாதிரினா தெரியும். டப்புன்னு காளை மாடு டயர் கீழே இறங்கிருச்சு. இவன் ஊட உயரன்னு போயிருக்கான். அந்த நேரம் மாடு தவிருச்சு. தவுனா எக்ஸலை போட்டு சுத்தி அதில் அரைச்சதே முட்டைக்கு இன்னும் புண்ணு ஆறலை. நீலகண்டாவா என்ன வானே இந்த வட்டம் தீபாவளிக்கு என்னதாச்சும் குளிச்சுட்டு இதில் ஏடிஎம் கார்டுக்குள்ளே போ. ராசாக்கூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா. ராசாக்கூர் காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா. ராசாக்கூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே ஏழை மக்களை காக்குறாளையா. காளியம்மே ஏழை மக்களை காக்குறாளையா. அள்ளி கூத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா. அள்ளி கூத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா. உரத்தன காக்குறாளையா. ராசாக்கூர் காளியம்மே தத்துரோமா இருக்கிறாளையா. ராசாக்கூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா. காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பா 18ஆம் படியா. ராசாக்கூர் கிராமத்துக்கு
குதிரையோடு கிளம்பித்தான் நேரம் ஆச்சியா. ராசாக்கூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா. காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா. சாமி இல்லாம நம்மெல்லாம் கிடையாது. தெய்வம், தெய்வத்தை அனுதினமும் உண்மையிலேயே வேண்ட ஆளுக்கு தெய்வம் காட்சி கழிக்கும். இப்போ சாமி யார் கும்பிட்றா? பைக்கில் 80ல் போய்கிட்டு சாமிக்கு கிஸ் அடிக்கிறேன். சாமியை பற்றி பேசினாலே எங்கனே அக்கினி சட்டி வளர்ந்தாடா. கவலைப்படாத. என்னது போஸ்டில் புகஞ்சு வச்சுன்னா இங்கே மைத்திலே சப்பலை வர்றேன். ஜென்ரேட். உண்மையிலேயே கவலைப்படாத. உனக்கு எவ்வளோ நஷ்டீடோ நான் தர்றேன். இதில் யாரும் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களா? ஏன்னு சரி, பொம்பளை பிள்ளை நம்பர் தர்றேன், பேசிக்கங்க. அடுத்த வருஷம் வரும்போது பிள்ளை ஊட்டியோட வாங்க, நாங்கள் தெருவில் தெரியும். அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுண்ணே. தம்பிக்கு நம்பர். அப்படியா? நொப்பத்தா சுடுகாட்டில் படுத்து கிடப்பா. அவன் மண்ணை பறிச்சேன்னா நெஞ்சலும் போகிறோம். அதை நக்கிக்கிட்டே படுத்து கிட. சரி, முதல் சட்டியோட முண்டை. ஏன்னா மணிகண்டே ஒரு திறமையான பெட்டிக்காரன். ஆனால் அவனுக்கு நிகழ்ந்த நிகழ்வெல்லாம் பெரும் கொடுமை. இப்போ ராஜாக்கூரில் சேரு கட்டவனையே வேணுமுன்ற சேரு கொண்டு வந்து போட்டிங்க. இந்த தம்பிக்கு சேரு கிடைக்கல. ஒரு ஊரில் அம்பலாரை கூப்பிட்டேன், ஐயா சேரு இல்லையான்னு. அவர் விறுவிறுன்னு போய் பேத்தி விளையாட்டு சேரை தூக்கிட்டு வந்து போட்டார். இவனுக்கு சிமுண்டு மூட பெருசு தான் தண்டி. ஒரு சாச்சி உட்காந்து பார்த்தேன், முண்டை உட்கார முடியல. அப்புறம் சொன்னேன், இளைஞர்லாம் உட்காந்துந்தாங்க. தம்பிக்கு ஒரு சேரை கொண்டு வாங்கன்னே. அவங்க கொஞ்சம் நினச்சிருந்தாங்க. திகுன்னு இருட்டுக்குள்ளே ஓடினாங்க. ஓடி போய் ஒரு மரச்சேரை தூக்கிட்டு வந்து போட்டாங்க. மரச்சீரை வச்சு வாச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஜாமியை வடக்கே வளநாடுன்ட்டு இவன் ஆடிட்டேன். டேய் முண்டை, நீ எதுக்கிட்ட ஆறுன்னு பார்த்தா அவங்க தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டு கொண்டு போன சேரா. இவனுக்கு முண்டை பேய் குடிச்சுக்கிடுச்சு. அதுலேருந்து இப்போ எந்த சேர் வந்தாலும் மோந்து பார்த்துட்டு தான் உட்காருவேன். கதம்ப வாடை வருதா, பன்னீர் வாடை வருதா. ஆனால் தம்பி, இந்த மலையில் இந்த நின்றுக்கிட்டு பார்க்குறவெல்லாம் உட்கார முடியாதா? அப்போ திருப்பி மழை வருதா? வராது. ஏன்னா பூரா வாரச்சீட்டு கட்டணும். வாரச்சீட்டு கட்டணும். மருதமணி டிராக்டருக்கு டீசல் வாங்கணுமா? ஏன் புருண்டுது? படம் ஓட்டுறீங்களா? ஏவனா செல்போனில் லேடிஸ்கிட்ட பேசுகிறேன். அது 2 ஆட்டு ஆட்டுவேன். சரியா போதும். கேட்டு கொடுப்பா கருப்பா. பார்த்து கணேஷ் போயில தெரியாம வைப்பாங்க பாரு. அதை சைஸா கொடுப்பாங்க. உள்ள வையா, போலீஸ் ரைடியா, உள்ள வையா, போய் தொலையா அண்ணே, போயா. அந்த ரைட். நான் சாங் பாடினேன், பாடிக்கிட்டே இருப்பேன். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்கலாம். அட தென்பாண்டி, அட ராமநாடு, அந்த ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
ஐயா இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. அட தென்பாண்டி அட மானாமதுரை அட தாண்டி போனா அட பாத்தியனூர் அட வந்துருச்சு அட பரம்பக்கூடி அட தள்ளி போனா அட சத்திரக்கூடி அட 4 ரோடு அட ராமநாடு அட நேரா போனா அட பாம்பன் பாலம் அட வந்துருச்சு அட ராமேஸ்வரம். அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரம்பா, அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வேண்டார். விண்மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். விண்மீது கலகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். ஏ அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். ஏ அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சகலாம், அவர்தான் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். ராஜாக்கூர் அருள்மிகு காளியம்மன் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு கதம்பம் நாடகத்திற்கு வருகை தந்த எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நாடக உலக ஜாம்பவான் மறைந்த ராஜாக்கூர் நாரதர் பி ஆர்மம் நாரதர் அவர்கள் நினைவாக திரைப்பட நடிகர் மற்றும் என்கேஆர் அன்பேரத்தின் நிறுவனர் அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராஜாக்கூர் மற்றும் சின்னராஜாக்கூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் அண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு. வெற்றிக்காரன் ஒரு அரை 100 ரூபா. அதிரடி அஜித் பாய்ஸ் சார்பாக மறைந்த ராஜா கூறும் மண்ணின் மைந்தன் அருமை சித்தப்பா. நாடக உலகத்திலேயே வேஷம் போட்டு மேடைக்கு வந்தாருன்னா தேவலோகத்திலிருந்து உண்மையிலேயே நாரதர் வந்துட்டாரா? அப்படி எல்லா பொருத்தமும் உள்ள ஒரு கலைஞன் என் சித்தப்பு. அவரோட நிறைய நாடகம் ஆடினான். அன்றைய காலத்தில் யூடியூப் போன்ற இந்த வலைதளங்கள்லாம் கிடையாது. தொடர்ந்து போன வருஷமும் போட்டா கொடுத்தீங்க, இந்த வருஷமும் போட்டா கொடுத்தீங்க. புகைப்படம் இதெல்லாம் அன்பாலயத்தில் மாற்றி வச்சுருக்கேன், நீங்கள் எப்போ வந்தாலும் பார்க்கலாம். தொடர்ந்து அன்பை வாரி வாரி வழங்கக்கூடிய ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஹலோ டிசியல், இங்கே யூடியூப்பில் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் காடமங்கலம் ஏவிஎம் முருகன் அவர்களுக்கு நினைவு பரிசு. வானே எங்கேருந்து மாமா ஓடுற? உனக்கு நான் போன போட வச்சிடாத. இறங்க வாங்க, போங்கிட்டு வாங்க. ஈரத்தில் போய் நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்திய ராஜாக்கூர் இளைஞர்களுக்கும் காடமங்கலம் யூடியூப் சேனல் தம்பி முருகன் சார்பாக நன்றி வணக்கம். ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆடாதம்மா ஆகாது, இந்த ஆடவ உனக்கு ஆகாது. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மன்மருகனை ஏத்துக்கம்மா. மண்டக்கணமா பேசினேன் கண்டங்கத்தான வேணுமாமா. ஏ ஆட்டாதம்மா, ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத. அவரை மாதிரி பாட முடியாது. அஞ்சரை கட்ட ஆரம்பம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஜாம்பவான்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அவரை தொடர்ந்து. ஆனால் அவர் வீடியோவெல்லாம் வரக்கூடிய நாரதர்லாம் பார்த்தாங்கன்னா நிறையா பேசக்கூடிய அந்த வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். யார் பேசுகிறா? ஒரு சில ஆள்லாம் வெளியே வர்றேன் அந்த தவளை தொண்டை மாதிரி
அப்படின்னு சொன்னா மாடு கிடலாம் அத்துட்டு போய் முளைக்குச்சியோட. ஏன்னா ஒரே விஷயம், சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாய் சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்தவன்ட்ட வாக்கப்பட்டு போகக்கூடாது. அவன் முண்டாட்டி சமைக்க தெரியலன்னு நினைக்கிறேன். வேகமா அவசரப்படுத்தது இது பண்றானே. சாங் பாடுவோம் மறுபடியும். ஹலோ கம். சில் சங் சக். நன்றி வணக்கம். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், ஐபோன் செல்லு 1.5 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன், பாண்டி கோயில் மெயில்ல 30 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன், பொண்டாட்டி பிள்ளைக்கு சேர்த்து 500 ரூபாவை நகை வச்சிருந்தேன், காசு பெருத்து போச்சுன்னு ஒத்த கடையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 வரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்ட போகுமப்பா, குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா, குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்ட போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடைய நடந்து அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு முட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்து பிறுதான அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுசை வித்து பிரித்தானே அடிச்சு புட்டு. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு காலையில 4:30 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம சரக்க குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி உள்ள பெத்ததாயி சொந்த வந்த எதையுமே தேடாம சரக்கை மட்டும் தலைமாட்டுக்கு வச்சு படுத்து அதில் வீச்சம் எடுத்த கப்பை அறுத்து அதில் ஊற்றி குடிக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சுகத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில் மேல பறந்தோம், அங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதிடா இருக்க இருக்க கொள்ளுதாண்டா, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, வட்டிக்கு காசு வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு, வட்டிக்கு காசு வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தையல்ல மதிக்கிறேன், வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகள கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். இந்த மழை நேரத்துல எத்தனையோ பாட்டு இருக்கு, இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பப்புனுக்காரன் பாடுனியா என்று லைட்டா நினைச்சாலே என்னை மொத்தவமான வந்தாலும் மேடை மேடைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு
ஒதுத்து விட்டு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. இதுல குடிக்காத ஆளுக்கு பூரா இனிமையா இருக்கும், இந்த குடிச்சிட்டு வந்த ஆளுக்கு பூரா எரிச்ச மச்சலா இருக்குமே. இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினேன்? மலையில கட்டிங்க சாப்பிட்டா அது ஈரத்துல இறங்கி போச்சு, இந்நேரத்துல எகரடா. இதுல என்னன்னா, எவ்வளவு காவல்துறை அதிகாரி ஐயா ரவுண்ட்ஸ்ல இருந்தாலும் அழகா பிளாக்கில் ஓட்டி போடுவாங்க. என்னங்கய்யா, பிளாக்கில் ஓட்டி போடுவாங்க. அதுல ஒரு ஊர்ல போயிட்டு அவர் குருசாமி வீடு எது, எந்த குருசாமி, கொத்தனார் வேலை வைப்பாரு அவரா, சிங்கப்பூர்லேருந்து வந்தாரே அவரான்ட்டுவேன். சரக்கு மட்டும் ஓட்டுறது கேள்வேன். அண்ணே சரக்கு எங்கன்னா ஓட்டுறாங்க, நேராக போங்க, ஒரு போஸ்ட் மரம் இருக்கா, ரைட் எடுங்க, அங்கே பார்த்தா ஒரு சின்ன கருவருக்கு எரிஞ்சது போல், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆள் காலை சவட்டிக்கிட்டே ஓட்டுறேன்ட்டுவேன். ஆனால் ஒரே விஷயம், எத்தனை நீங்கள் காப்பு கட்டுங்க, கோயிலில் சத்தியம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளையை போட்டு மணித்துளி மணித்துளி மண்ணி சங்கம்னு தாண்டு உங்கள் வீட்டுக்காரம்மா தாலியில் அடித்து சத்தியம் பண்ணு, குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே குடியை நிப்பாட்ட முடியும். அதுலேயும் சில பேர் வருஷத்துக்கு 800 சத்தியம் பண்ணுறவங்கள இருக்கேன். 800 தடவை சத்தியம் பண்ணுவேன். எங்கள் ஊரில் ஒரு ஆள் பொண்டாடிட்ட சத்தியம் பண்ணேன், அடியே பவித்ரா உன் தலையெறிய இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்டி, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் பார்ட்டி வைக்கணும், ஒரு 2000 வந்தால் கொடுன்ட்டியா. சரி தொலைஞ்சுவோன்னு கொடுத்தவொடனே இவன் சத்தியம் பண்ணிட்டு போனால குடிக்க மாட்டோம்னு அதில் 4 பேர் கூட்டு சேர்ந்துட்டேன். என்னடா சத்தியம் பண்ணேன்? என் பொண்டாட்டிகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் இனிமேல் குடிக்க மாட்டேம்னு. சரக்கு தானே சத்தியம் பண்ணேன், பீர் அடிக்கலாம்டா முண்டை. பீருக்கு சத்தியம் ஒன்றும் பண்ணாது, பீர்லாம் அடிக்கல, 2 தடவை ஒன்றுக்கு இருந்தால் சரியா போச்சுடா. சரின்னு பீரில் ஆரம்பிப்பேன், பீரில் தான் ஆரம்பிப்பேன். பீரில் ஆரம்பிச்சோடனே அந்த குடித்தவொடனே மறுபடியும் பேசுவேன், என்ன ஒன்றுமே சுறுசுறுன்னு இல்லையே, பீரில் ரொம்ப கலந்து அடிவேன், பிச்சுக்கிட்டு போக முடியும். திருப்பி வீட்டுக்கு போவேன், பவித்ரா விளக்க மாத்தோட நிற்கி இவன் முண்டை மன்னிப்பேன், சட்டிக்கிட்டலாம் கலத்தி போட்டு. இப்போ ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த மாலை ஒரு ஆளுகள்லாம் இப்போ தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு மாலை ஓடுறியே, தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷம்யா. இந்த மாலை ஒரு ஆளுகளை பார்த்து நான் கேட்குறேன், அப்படி மாலை ஒரு டைம் தண்ணி அடிக்கக்கூடாதான், லேடிஸ் விஷயம் நோ. ஆனால் சீரட்டு அடிக்கலாம், கணேஷ் போயில உதைக்கி வைக்கலாம், மற்ற எல்லாம் செய்ய ஜாமி ஏற்றுக்கிறோம், உண்மை தானே. ஆனால் அந்த டயத்தில் தான் வீட்டுக்கார அம்மாட்டெலாம் மரியாதை கிடைக்கும். மற்ற நேரம் இவன் ராங்கு பேசுவேன், ஏய் என்னடி கருவாடு பொறிக்கல, நாளைக்கு பொறிச்சிருங்க, பிச்சு பண்ணுவேன், என்ன கஞ்சி என்ன சோறு என்ன மயிருந்துவேன். ஆனால் மாலை ஓட்டதுக்கப்புறம் பொண்டாட்டி பேசவே முடியாது. சுவாமி சுவாமி சாமி தான், சுவாமி விரத விடலாமா, வருகிறேன் முருகா. ஆமா ஐயப்பனுக்கு போட்டிருந்தா வருகிறேன் ஐயப்பா. உடனே பொண்டாட்டி கேட்பேன், முருகா முட்டைக்கோசு எங்க, நாளைக்கு பொறித்து விடுகிறேன் சாமி. பொண்டாட்டி பேசவே முடியாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு பொம்பளை உரம் அப்துல் கலாம் ஐயாவோட 800 மடங்கு மூலாதியம். அதுக்கு பார்த்துச்சுக்க, இந்த வெண்ணமைங்களை எதுக்கு நம்ம சாமி சாமின்னு சொல்லணும், வாங்கடி ஊர் கோட்டம் போடுவோம் பொம்பளையெல்லாம் சேர்ந்து, பூரா சேவப்பு சேலை, ஓம் சக்தி பராசக்தி. இப்போ பொண்டாட்டியை ஒன்றும் பேச முடியாது, புரிஞ்சு சொல்லுவேன், சக்தி அது சாமி சக்தி இலைய போட்டு விட்டாயா, போட்டு விட்டேன் சாமி, ஊரு எங்க எடுத்து வருகிறேன் சாமி, சக்தி மெதுவாக. ஆம்பளை ஊரா மாலை ஓட்டுட்டு இதுக்கு பழனிக்கு நடக்கிற ஆளு ஊரா வெற்றிவேலு முருகனுக்கு, அதான் வீரவேலு முருகன் இருக்கிறான், பஞ்சாமிரத டப்பா எவ்வளோ வேலை ஓடிடுச்சோ தெரியல, முருகா காசி கயிறு வாங்கணும் முருகா, தாலிக்கொடி வாங்கணும் முருகா, வளையல் வாங்கணும் முருகா, முருகா முருகா நடந்து வரேன். பொம்பளை ஊரா வீடியோ கோச்சை எடுத்துக்கிட்டு குத்தாட்டம் போடுதுங்க, மல்ல மல்ல மருதமல்ல மாலை மருதமல்ல. அந்த டிரைவர் திரும்பி பார்க்குறேன், நான் பொண்டாட்டி விட்டு வந்து 1 வாரம் ஆச்சு மேடம், சும்மா வாங்க மேடம். இதுங்க அத்தாடி இந்த உடம்பு, இவன் நம்ம உடம்ப காலி பண்ணிடுவாள் கொலைய. இவன் நினைக்கிறேன் இந்த முண்டை எப்படி நம்மளை கவுத்திடுவாளுங்க. ஒரே விஷயம், ஐயா நடக்குதா நடக்கலையா, வீடியோவில் பார்க்குறீங்களா யூடியூப்ல, அந்த வாரு நீ கைதட்டி அந்த வண்டி டிரைவரே நீ தானா. ஏன் சொல்றேன்னா, தெய்வத்துக்கு பயப்படும். இப்ப வானே வானே இந்த மலையிலேயே எனக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுத்தவாரு,
என்ன ரொம்ப ஃபைனான்ஸ் குறையா இருக்கடா. பாலமேடு எங்கள் அண்ணே விஜய் அண்ணே பாலமேட்டிலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. விஜய் அண்ணே உன்னை மறக்க மாட்டேன். பாலமேடு விஜி பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. விஜி டீ கடை, குணா, வளையப்பட்டி, மஞ்சமலையான் துடியான தெய்வம். இன்னைக்கு பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதே மஞ்சமலையானுக்கு தான். மஞ்சமலையான், சரவணன், ஆட்டோ டிரைவர் மாசானம் ஆகியோர் இணைந்து 200 ரூபா 200 ரூபா 200 ரூபா. சரி 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 200. ஐயா அதுக்கு தான் கேஸ் இருக்காயா? என்னை காசை கொடுத்து அவமதி பண்ணுறாங்கன்னு ஒரு வழக்கு. ஏன்னா 1 ரூபாயிலேருந்து தான் பெரிய தொகையே வருது. 1 ரூபாயிலேருந்தே 1 கோடி வருது. நான் நகைச்சுவைக்காக சொன்னேன், அண்ணே 800 ரூபா ஏற்றி விட்டு காசை வெட்டி போட்டுருவேன். அப்புறம் விஜய் அண்ணே என்ன வேணாலும் செய்வார். ஏன்னா இவன் ஒரு ஆளுக்கு உளுந்தோட வாங்கி கொடுத்தே கட்டாதுண்ணே. ஹோட்டலில் 8 புரோட்டாவை தின்னுட்டு 3 ஆம்பளைக்கு தின்னுட்டு மறுபடியும் சொல்கிறேன் பானிபூரி இருந்தால் வாங்கி கொடுங்க. இவன் விளக்குமா அந்த நாடகம்? ஏன்னா காசை பூரா இப்போ நான் பெரும்பாலும் செக் பண்ணுவேன். நிறைய கள்ள நோட்டை மாற்றுறது நாடகக்காரங்க தான் மாற்றுறாங்க. ஒரு ஆள்லாம் பழைய 2000 தாள் ஆள் நல்லா கோட் சூட்லாம் போட்டு இன் பண்ணி மேடைக்கு வந்துட்டார். வந்துட்டு எம்கேரை நான் 15 வருஷமாக பார்க்குறேன், ஒரு நல்ல கலைஞன் ஆய்வுன்னு சொல்லிட்டு 2000 தாள் கொடுத்தாரு. நான் படக்குன்னு காலையிலாம் விழுந்துட்டேன். 2000 தாள் இப்போ பார்க்க முடியாதுல்ல. நான் விடலை. நீ நல்லா இருக்கணும், மாடு கண்டு ஓடணும், பால் கொடுக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், ரெட்டை பிள்ளை வறக்க முடியேன். நோட்டை விரித்து பார்க்குறேன், 7 இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஹலோ சார்ண்டே என்னண்டே அங்கிருந்தே என்ன கிழிஞ்சிருக்கு பொத்து பேங்கு ஊற ஜல்லலிட்டாங்க. வேற வழி இல்லை போடா. இந்த மலைக்கா ஒரு பாட்டு வச்சிருக்கேன், சும்மா இல்லை. தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய? சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே. ஐயா சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே. அடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். பாடி ஐப்பசியில் நடவு நட்டோம். அடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். நட்ட பயிறு எல்லாம் நரைச்சுக்கிட்டு செத்ததினா மருந்து அடிச்சும் பார்த்தா அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா மருந்து அடிச்சும் பார்த்தா அது மண்ணுக்குள்ளே போச்சு. மாமன்னர் மருது சகோதரர்களை புகழை பாடிவிட்டு எக்கோ வச்சு ஏத்து. அல்லோ அல்லோ தூக்கு கயர் காத்திருக்க மருதொருவரங்கோ வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதொருவரங்கோ வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோயிலும் காண்டீஸ்வர சரமோ. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணோ. கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா. தாங்களையே மருதருவர் மரணம் தானே 8 கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர. ராசாக்கூறு சின்ன ராசாக்கூறு முக்குளத்தோர் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா.
துறைய வந்து கட்டத்துற சகோதரன் ஊம துறையும் வந்து கட்டப்பமும் சகோதரன் ஊம துறைய வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. தங்களையே மருதுருவர் மரணந்தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா. ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ. போன குறுக்க வந்துருச்சு என்ன. சூர்யா ஒளி ஸ்தாபனம் சார்பாக 101 நீங்கள் மைசெட்டு போடுறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மலையிலையும் எனக்கு காசு கொடுத்தீங்க வாரு. உங்களை மறைக்க 100 ரூபா அண்ணே, அங்கே 50 ரூபாண்ணே. எந்த ஊர்ண்ணே? ராஜாபுரா என்னது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நேதாஜி குரூப்ஸ் தம்பி இந்த 100ல் கூட உனக்கு 200 ரூபா தரேன். அதை படித்து மட்டும் சொல்லிடு. எனக்கு கொஞ்சம் கண் பார்வை தெரியாது. அண்ணே அதானே அபிஷேக்ண்ணே. நேதாஜி குரூப்ஸ் அபிஷேக் கபடி குழு அப்பார்ட்மெண்ட் குத்து மதிப்பாக அடிச்சு வரேன்னு நினைக்கிறேன். இல்லண்ணே அதானே நேதாஜி குரூப்ஸ். இல்லடா சுழுச்சுருந்துச்சடா விக்ஸ் மாதிரியே குரூப்ஸ். சரி அண்ணே அப்பார்ட்மெண்ட் குரூப்ஸ் அபிஷேக் கபடி குழு. எத்தனை படிச்சிருக்க? ஓ எழுத்த அமெரிக்கா ஆராய்ச்சி வேணாலும் படிக்க முடியாது. அவன் படிச்சு விட்டேன். நன்றி. சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ எப்பத்தான் வராரோ. சில பேர் சொன்னது போல செத்துத்தான் போனாரோ. சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ எப்பத்தான் வராரோ. சில பேர் சொன்னது போல செத்துத்தான் போறாரோ. இருக்கிறாரு போஸ் இருக்கிறாரு என்று தேவர் உரைத்திட்டா. அதை இல்லை என்று நேரு வந்து மறுத்துட்டா. நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ எப்பத்தான் வராரோ. சில பேர் சொன்னது போல செத்துத்தான் போனாரோ. ராணுவத்தில் இருந்தவரோ வராரோ நேதாஜி வராரோ. சில பேர் சொன்னது போல மரணம் அடைஞ்சு போனாரோ. நமக்கு சுபாஷ் சந்திர ஐயா சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ எப்பத்தான் வராரோ. சில பேர் சொன்னது போல வீரமடைஞ்சு போனாரோ. நேதாஜி வழி எக்கோவை சாங்கு தான் பாடிக்கிட்டே இருப்பேன். காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத. காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. ராசாக்கு ஒரு பேரு சொன்ன புலி வதங்கும் பாரு. ஆமா ராசாக்கு ஒரு பேரு சொன்ன புலி வதங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத. காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. அகமுடையார் பேரு சொன்ன புலி வதங்கும் பாரு. ஆமா அகமுடையார் பேரு சொன்ன புலி வதங்கும் பாரு. வீரமுள்ள சாதி ஐயா அகமுடைய வம்சம் ஐயா. வீரமுள்ள சாதி ஐயா அகமுடைய வம்சம் ஐயா. அத்திமரப்பார இன்னும் பேசுது இந்த ஊரு. ஆமா அத்திமரப்பார இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத. காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத.
காட்டு வழி போற ஒண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, ராசாக்கு ஒரு பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா சின்ன ராசாக்கு ஒரு பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா மகமுடையார் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நன்றி நன்றி. அந்த 4 பேரும் எப்ப இறங்குவீங்க ப்ரோ? இறங்க மாட்டீங்களா? குச்சு குச்சு இறங்க மாட்டீங்களா? ஆனா இந்த மலையிலையும் இப்படி நாடகம் பார்க்குறீங்க, எனக்கு அது கஷ்டமா இருக்கு. என்னன்னா அப்ப இந்த கலை சார்ந்த இந்த ராஜாக்கு ஒரு கிராமத்தில் எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க. அம்மா இங்கே உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரிச்சந்த நாடகத்திலே பெரிய ஒரு சிறிபாட்டு அம்மா. இப்போ அரிச்சந்த நாடகம் பூராமே எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா நடிகர்கள் வந்து கொண்டு இருந்தாலும் கிராமங்களில் அரிச்சந்த நாடகம், வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம், சத்தியவன் ஜாவத்திரி, எத்தனையோ கதை நாடகம் இருக்குது. அதையும் வைங்க. யூடியூப் வாயிலாக அத்தனை கிராமத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நோட்டீஸை படிக்கிறேன். ஏன்னா நோட்டீஸ் படிக்காட்டால் உள்ளே இருக்கீங்க நோகாமல் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ போய் பாருங்கள், பூரா வீடியோ காலில் புரிஞ்சவங்க கூட பேசிக்கிட்டு போய் ஜெயப்பிரியா ஆமாம் மாமா மைத்த புடுங்கணும் மாமா. மருதமணி எங்கே நடக்கேன்? அவன் எங்கே இருக்கேன்? ஹெச்எப் கார்த்திக் ராஜா மடியிலையா? தம்பி தம்பி அண்ணே என்னை மாமாவில் வாக்க வச்சுட்டாங்க போனா. அந்த வேலை தானே நீ பார்க்காம இருந்த. நீ பொத்து மயிர்மேனே அப்பா டீ வந்துருச்சு. பொம்பளை பிள்ளை கேட்டிருக்கேன், அதான் அப்படி போனேன். நமக்கு நீச்சல் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ போப்பாங்க. என்ன கருத்து ரொம்ப நல்லா குடியே. மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் ராஜாக்கூர் கிராமத்திலே அருள்பாலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மகா முளப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நோட்டீஸ் அடிச்ச ஆளுக பொறுப்பு பார்க்கல. இன்னைக்கு ஆடி 28 ஓட்டு அடிச்சது எவன்? பொறுப்பு பார்த்தது யாரு? முருகனும் மருதமணியா? மருதமணி தான் பார்த்துருக்கோம். ஏன்னா முட்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது, இழுத்து பார்த்துருப்பேன். கார்த்தியனா நீ தானக்க? ஓ மை காட், ஆடி 28 என்ன உனக்கு பிறந்த நாளா? சரி விடு, அடிச்சு விடு. சின்ன முத்துச்சிருப்பி எங்க அண்ணன் கார்த்தி அண்ணன் நல்ல மனுஷன். முடி முளைக்கல, இன்னும் முடி முளைச்சா என்ன முடிக்காரு அண்ணன். உண்மையிலேயே முடி உதிரத்தான் மூளை வளருமா. அப்படியானே? ஆமா. இப்ப 2 காலை விட்டு வண்டியெல்லாம் ஓட்டும். கண்ணானே சிரிப்பு தாங்க முடியல. கார்த்தி அண்ணனோட சொல்லிட்டோம்னா கண்ணானே கெக்க ஓடும். எதில் விட்டு? வாயில. நன்றி நன்றி நன்றி. 2 பேரும் காலையில் 4 நாள் உளுந்த விட வாங்கிக்கப்பா. வாயில விட்டோம் சொல்லி ஏன்டா கேவலப்பட்டவர்கள் எதாச்சும். இன்றைய தினம் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி அளவில், 10 மணிலாம் கிடையாது 12:15 மணி அளவில் ஒத்தக்கடை உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் இன்றைய தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெற்று இந்த மலையின் பாராமல் இந்த உள்ள சிமெண்ட் மூடை அடுக்கி வைத்திருந்தாலும் ஓரமாக உட்காந்து ஒரு சார்ஜ் பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம் எல்லாமே போட்டுக்கிற எல்லாமே இதுல இருக்கானே. எவன் உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதா? தெரியுதுனே. மூடிட்டு உட்காரு. கதம்பம் காமிக்ஸ் எப்படி இருடா முண்டை. அவன் போற வேகத்தை பார்த்தா எப்படி டீ செலவு மட்டும் 12,000 கொண்டு வரலன்னு என்னன்னு கேளு. அவன் பொம்பளை ருசி கண்டுட்டேன், இன்னும் கொண்டு போய் இறைச்சிருவேன். டீ இல்லைன்னு சொன்னா கூட அவன் மாஸ்டர் ஆயிருவேன். போயா ராத்திரி டர்ரு புருன்னு. உண்மையிலே டீ சாப்பிட்டேன், கொலன்னு இருந்துச்சு. ஆனா இப்ப கூட்டத்தை பார்க்க ஓசை விட்டுருப்பாப்புல உள்ள. ஓசையில விட்டு பச்சை தண்ணியா இருக்கேன். அதுல 2 பேர் தூக்க வரிச்சல குடிச்சு விட்டு பூச்சு சூப்பர்ன்னு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, யாருமே எந்த தொழில் பண்ணாலும் அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்களா? எங்க விஜய் அண்ணே டீ கடை வச்சிருக்கு, போய் பாலமேட்டில் போய் இருக்கிற ஆளு கூட விஜி வடை கடையெல்லாம் போட்ட டீ எப்படியும் ஒரு நாளைக்கு 10 ரூபா நிற்குமா? அது என்ன சொல்லுவாங்க? என்னத்த டீ தூள் ஊரம் கடந்தேன், அப்புறம் எதுக்கு டெய்லி 4 மணிக்கு திறந்து வைக்கிறேன்? அதே மாதிரி சேஜிபி ஓட்டுற ஆள்கிட்ட போய் கேளு, 1க்கு 2 ஜேஜிபி ஓடுது, டெய்லி மணிக்கணக்காக ஓடுது உங்க வண்டி, பார்த்தேன் பைபாஸ்ல. என்னத்த டீசல் வாங்க காசு இல்லைன்னே டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கான். இதுல என்ன தெரியுதுன்னா,
கற்ற தொழிலை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமம். கற்றுக் கொடு. நீ என்ன தொழில் பண்ற? கைதட்டி என்ன சீட்டு விளையாடுவேன், அதை கற்றுக் கொடு. அவன் வடக்கு வடக்கு தாலி குடும்பத்தோட உதயட்டான். அரே இது என்னடா தீபாவளி புதுவான மாதிரி? ஆமாண்ணே. எப்பா ராசாப்பூருக்கு பழத்தை பாதுகாப்பு வேணும்யா ஐயா. பழத்தை ஏன்னா உங்களைத்தையும் சொல்றேன், நீங்க இங்க வந்திருக்கியா புரு புருண்டுது. ஏன்னா இந்த மலையில இபி வயர்மேனுக்கு தான் ரொம்ப நன்றி. வயர்மேன்லாம் மேலே ஏறி நமக்காக வயரை பிரித்து அடிக்கிறது இந்த ஈர நேரத்தில் பெரிய உதவி தான். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி வட்டி கொடுக்குற ஆளுங்க இருந்தீங்கன்னா வட்டிக்கு விடுங்கய்யா, குறைஞ்ச பைசால விடுங்க. ஏழை வாழையில் பார்த்து 1 பைசா 2 பைசா கொடுங்க. எங்கள் ஊரில் ஒரு ஆள் செம்பரியாடு பற்றிக்கிட்டு இருந்தேன். என் பாட்டுக்க பற்றிக்கிட்டு இருந்தேன். வருஷத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் கிடச்சி. அதை 4 பேர் தூண்டி விட்டேன். என்ன வெயிலையும் மழையிலையும் சீக்கு வந்தால் மொத்தமாக அடிச்சு போகிறோம், மொத்தமாக விற்று விட்டு வட்டிக்கு அலைகிறாங்க குர்றான்ட்டேன். இவன் எல்லா ஆட்டையும் 5 லட்ச ரூபாய்க்கு விற்று 1 பைசாவுக்கு விட்டேன். அதில் ஒரு ஆள் வந்தேன், என்ன வட்டிக்கு விடுற என்ன 1 பைசா போடா மானாமரில் சீசின்னு தர்றாங்க 2 பைசாவுக்கு. உடனே அவன்கிட்ட இருந்து வாங்கி 2 பைசாவுக்கு விட்டேன். அதில் ஒரு ஆள் மெட்ராஸில் வந்து தூண்டி விட்டேன், 5 பைசாவுக்கு சீசின்னு தர்றாங்க 5 பைசாவுக்கு விட்டேன். ஒரு ஆள் நல்ல கோட் சூட்டோடு வந்தேன். வந்து இங்கே ஆடு மேய்க்கிற அழகர் வீடு எது? நான் தாங்க. வட்டிக்கு விரியாமல? ஆமாங்க. எவ்வளோ வச்சுருக்க? ஒரு 5 லட்சம் வச்சுருக்கேன். 2 மாதம் தான் 30 லட்சம் தர்றேன் அப்படின்னு இருக்கேன். காளியத்தா மாரியாத்தா கருப்பேன் கருப்பெல்லாம் கும்பிட்டு விபூதியெல்லாம் காட்டி சூடம் காட்டி உருண்டு 20 லட்சத்தை கொடுத்துட்டேன். கொண்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துக்கிட்டேன். இவனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இப்போ சுடுகாட்டில் படுத்துட்டேன். ஏய் காசு லேசு கிடையாது, காசா லேசா கடைசியில் காசாலா சா சோழி முடிஞ்சு. இந்த வந்துட்டியா இறச்சிருவேன். டீச்சரை மட்டும் இவன் திருவிழா முடிகிறதுக்குள்ள 2 லட்சம் கொண்டு வரலைன்னா என் காற்று அறுத்துக்குவேன். என்னப்பா செட்டு ஓனர்னா ஏற தம்பி ஒன்று போய் வாங்காதடா, பாய்லரை கொண்டு வந்து இங்கே வச்சு போடுறான். சோழிய முடுறா. எதில் விட்டேன்? வாயில. இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ, இந்த குண்டு போய் திருந்தவே மாட்டேன். கதம்பம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, 3 கிலோ எலும்பும் 12 கிலோ சதையும், ஒரு நல்ல கலைஞன். திருப்பத்தூருக்கு அங்கிட்டு பைபாஸில் வண்டி நிப்பாட சொல்லி மருதமணி அண்ணன் ஒன்றுக்கு இருந்துச்சு. 2 கிட்னியில் 1 கிட்னி மூத்திரத்தோடு வந்து கீழே விழுந்துருச்சு. என்ன சொல்றிய? ஆமாடா. திருப்பி அந்த செம்மண்ணை ஊதி விட்டு இப்போ வெப்பி தூக்கி போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். ஆனால் நகைச்சுவை திறம் கொண்டவன். மேடைக்கு வந்தாலே மக்கள்லாம் சிரிப்பீங்க. எங்கள் அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டார். உடம்பிலே பெருத்திருந்தாலும் தத்தக்கு புதக்கு என்று மேடையிலே உழைப்பேறியக்கூடிய சட்டி கலப்பு ஓனர் மயன் எனது அன்பு தம்பி தொண்டி அருகாமல் உள்ள கொண்டி அடிக்காத காலங்கண்டு அந்த தண்டியா இருக்கானடா, எச்சப்பு மாடு மாதிரி அண்ணாச்சி. அவன் வாயை பார்த்தா நெய் வடிகிற மாதிரி பேசுவான். தொண்டி அருகாமுள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி. ஏய் அவன் எம்பிப்பா. எம்பி எந்த தொகுதிக்கு? மைத்த ஆத்தாப்பே இன்சில எம்பி. எம்பி கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை நடிகைகள் உண்மையிலேயே இந்த குளிர் நேரத்துக்கு அப்படி பொம்பளையே தான் வரணும். ஒன்று நமிதா. என்ன நமிதா கவக்கம்பு வெட்டியே முறிஞ்சு போவேன். சூப்பர். உள்ள சிரிக்கிறத பாரு. ஆனா வெளியே வந்துட்டா இளைஞர்கள் பூரா நீர் கசிவு ஏற்படும். ஆமாப்பா, அப்படி ஒரு லேடிஸ் தான். நீர்க்கசிவுன்னா என்னண்ணே? என்னப்பா நீர்க்கசிவுன்னா என்ன? லைட் அடிச்சு பார்த்துட்டு வா போடா வெண்ணமேனே. ஆனா அவ்வளோ ஒரு திறமையான பாடகி, பேச்சாற்றல் நிறைந்த ஒரு நகைச்சுவை நடிகை திருச்சி விஜி அவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகை. அதுக்கு அடுத்தபடியாக சிரிப்புலையும் சரி உடம்பு வாகலையும் சரி செம்ம பிகர். அப்படியானே? ஆனா 2 பொம்பளையும் அடுத்தையும் கொண்டாடினேன் கூட்டு வச்சோம்.
காலையில் திருப்பத்தூரில் புருஷன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண மணிக்கு புருன்னு நிற்பேன். நாங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு போய் தெருவில் தெரிய விட்டேன். எங்கள் புதுகை ஜெயப்பிரியா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க வேற இடி விழுகிற மாதிரி அடிக்கிறாங்க. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை அமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி, உண்மையிலேயே திறமையான கலைஞன். ராஜாவுக்கு ஒரு மண்ணுக்கு போன வருஷம் வந்த, இந்த வருஷம் வந்த, தொடர்ந்து நீ வரணும். அதே இடத்துல உட்காந்துக்க, இடம் பிடிச்சிக்க. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. இந்திராணி பெத்தது உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்திராணி பெத்தது உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பற்று வச்சு வாழ்ந்ததும் இல்லை. வானத்துக்கு எல்லை இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா. வானத்துக்கு எல்லை இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா. மானத்துக்கு உசுறு பெருசா, ஓசு போட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா. தங்கமே, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானங்க. சொல்லுங்கண்ணே. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? எப்படி? தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? மனுஷனுக்கு ஆசைகள் 100, இவங்க மனசினிலே ஆசைகள் ஏது? நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம், அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம், அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்னே இப்பத்தான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா. அண்ணமே, போசு ஐயா தேவர் பாருங்க, நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானங்க. ஆமா, வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானங்க. ஆமானே, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானங்க. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமதுவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன். சந்திரன் மிருதங்கத்தை. பிராதல் கோழி கடை வச்சவன் தீபாவளிக்கு இப்படித்தான் ஒத்தக்கட்டையை போட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒத்தக்கட்டையை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்க, நல்லா இருப்பா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். உண்மையிலே புதுக்கோட்டை AK அருள் அப்படின்னா துபாய். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய். துபாய் சுகுமாரன் 1001 போட்டு வச்சிருக்கேன். அதான் கேக்ரான் மேக்ரான் கம்பெனி. சரி, 101. துபாய் யார் துபாயில் இருக்கா? சுதாகர். சரி, யாரோ இருந்தா சரி, கோடால் தேலை கொண்டு வர சொல்லு. பொண்ணுக்கு நல்லா வெட்டு காயத்தை கேட்கும். நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, எத்தனையோ ஆல்ரவுண்டை பார்த்துருப்பீங்க.
ஒரு 2 வச்சுக்கிட்டு இப்படி தகரத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. புதுக்கோட்டை அருள்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்க சாமான பூரா அழுட்டு வந்துடுவேன். இங்கே பாருங்க, பிள்ளைக்கு அடிக்கிற பான்ஸ் பவுட்ரு, மாட்டு முளைக்குச்சி, அங்கிட்டு பாரு கடுகு உளுந்து ஓடுற டப்பா, சைக்கிள் பில்லு, மாவு செலிக்கிறது, மண்டி ஓடு இருக்கும்போது எனக்கு மொங்கு குடிக்கிற மாதிரியே இருக்கிறா. புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அது பேரடா முகர் சிங். எல்லாரும் பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு வந்து விரால் மீன் தூண்டி முள்ள மாதிரியே தெரியும். அது கிடையாது. சீர்காழி கோவிந்தராஜ ஐயா பாடும் போதெல்லாம் இந்த இசைக்கருவி இல்லாமல் நிறைய பாட்டு பாடியிருக்க மாட்டார். டியூன் டியூன் டியூன்னு. இது எங்கெங்கே கிடைக்கும்னா மதுரை, சென்னை, ஹைதராபாத் பெரிய ஊர்களில் தான் கிடைக்கும். என்கிட்ட உள்ளே வந்து வாங்கிக்கலாம், வெறும் 20 ரூபா தான். ஏன்னா இவன் ஜாமியை விற்றா என்ன பண்ண போகிறேன் ஐயா, அதில் டியூன் டியூன் பண்ணியா. மழை வந்து பொழப்ப கொடுக்குது, என்ன செய்ய ராசா. இதை நீங்க யாரும் வீட்டில் முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க 17 வருஷம் ஆகும். உதற 2 வெட்டி போடும், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அது அதற்கு அடுத்தபடியாக வேற எதுவும் வச்சிருக்கியானே?
போதும் போதும் போதும்டா போதும்டா போதும் 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 போய் பாண்டி உள்ள பஸ் ஏற்றி விடு. அரைஞ்சு விடு. என்னடா சங்கு? பெருமாளுக்கு உகந்ததே சங்குதான். இந்த சங்கு சத்தம் வந்தவனதே மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் சீக்கிரம் பொறுப்பொருன்னு வா, காசு வாங்கிட்டு போயிடுறேன் வா ப்ளீஸ். இங்கே சிறந்த முறையிலே சீன்றால் அமைத்துக் கொண்டிருக்கும் நீலகண்டே வாழமரமே முடிஞ்சிடும். போடு. கேவலப்பட்டவன் மேனே இங்க வாவே. நீ அரைச்சனா என் ஓவர்லேயே பிடிக்காத, வீட்டுக்கு போயிட அரைஞ்சு விடுவா. உன்னை யாரு இவ்வளோ ஸ்பீடாக போட சொன்னது? உனக்கு ஏற்கனவே நரம்பு தளர்ச்சி. வெட்டி வெட்டி இருந்துச்சுன்னா இந்நேரம் 108 கூட முடியுமா? டிரைவர்லாம் தூங்க வேணாமா? வா. புதுக்கோட்டை நீலகண்டன் சீன் தாளம் சொல்லும் போது இந்தா இது அதிகம். போய் மண்டி ஓட்டு வாமா பண்ணு. ஓ நல்லா மண்டி ஓட்டு வாமா பண்ணு. 2 ஏழு போல கேட்பேன், மறுபடியும் போட்டு காமிக்க. அவ்வளோ பெரிய ஜோக்கு இல்லடா, பிறகு தெரியுமே. என்ன விழுந்து விழுந்து திரிக்கிற? கொடாப்பில் ஆடு விளாண்ட மாதிரி ஆயிரம் புடுங்க தள்ளு. ஏன்டா வண்டி போட்டு வா. இல்ல அது தீவிர பயிற்சி. செல்ல தெளிவாக இங்கே ஒலி ஒலி மலையின் பாராமல் இங்கே ஒலி ஒலி அமைத்து டீசல் வாங்கிட்டு வந்து இல்லப்ப கணக்கில் எழுதி வச்சுக்கணும். டீ வாங்கிட்டு வா. ஒலி ஒலி அமைத்து கொண்டிருக்கின்ற சின்ன ராஜாக்கூர் மண் கண்டெடுத்த சூர்யா. சூர்யா ஆடியோ சின்ன ராஜாக்கூர். சூரிய மைசட்டு இதுதாம்மா சின்ன ராஜா குரு சொந்த ஊருமா. சூரிய மைசட் சின்ன ராஜா குரு அருமையான ஒளி ஒளிதான் அதுக்கு. சூரிய மைசட்டு இதுதாம்மா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா. எங்க சூரிய மைசன் சின்ன ராஜாக்கூர் ஊரெல்லாம் பார்த்துட்டான். அதுக்கு பாட்டு முடிஞ்சு வச்சுடா கேவல போல. உண்மையிலேயே அருமையான மைசெட். ஏன்னா மற்ற ஊர்ல எல்லாம் மைசெட்டு மழை பெய்யுது ஆம்பளிப்பாரு இதாகி போகும், எருத்து வரும்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த தார்பாய்க்கில் ஒருத்தன் முங்கி முங்கி எந்திரிக்கிறேன். எனக்கு கம்மாயில் உள்ள முக்கிலிப்ப மாதிரி இந்தா அவனை அப்படி பார்த்தோம்னா தான். ஆனால் உண்மையிலே இந்த பாசத்துக்கு அடுத்த பிறவின்னு வந்தால் கூட அந்த ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் மக்கள் பாசத்துக்கு இணையாகாது. சித்தப்பா உள்ள அடக்கேன் மருதமணி இருந்தா சுண்டி இழுத்துருவேன். எதில் விட்டு வாயில. இவங்க திருந்த மாட்டாங்கய்யா, இவங்க திருந்தவே மாட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ராஜாக்கூர் மற்றும் சின்ன ராஜாக்கூர் கிராம பொதுமக்கள். நாடகத்தினுடைய அமைப்பாளரும் ஆடி 28 இந்த நாடகம் அமைச்சிருக்கேன். கார்த்தியை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. இதில் எங்கள் அண்ணன் சூரியண்ணே உனக்கு மேனேஜர் பதவி வேற கொடுத்துருக்கு. அங்கே கணக்கை வந்து டிசம்பர் 27 எழுதி சிச்சுக்க. நாடகத்தினுடைய அமைப்பாளரும் பாரு எங்கள் ஆத்தா சிரிக்கிறாங்க வேறு. அங்கே உடைய பிடிச்சிக்கிட்டு 28ன்னு போட்டதேவே அங்கே பேசிருங்க. ஏன்னா எத்தனை 28 போடலாம். ஆடி 28 கிடைக்காத ஒரு தேதி. எதில் விட்டேன்? தமிழ். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் கருப்பேன் எல்லையில பார்க்குறேன். திகுத்துக்குன்னு எரிய மாட்டியா? பேமெண்ட் கிழங்கு ஒன்றும் பண்ண முடியல, இவங்களை வச்சு மேய்க்க முடியாது.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தால் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புனுகாமி மற்றும் பல இடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த டீ வாங்க போனவன் அவன் எரிச்ச தாங்காம முடிக்கிறேன். நீ பொட்டு வச்சே தங்க கோடோ ஊருக்கு நீ மகுடோ தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி அதவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி எங்க ராதா அண்ணே எங்க குணம் உள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் உள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான் உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான் எங்க ராதா அண்ணே எங்க குணம் நல்ல குணம் கொண்ட ராதா அண்ணே. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா எத்தனையோ பேர்த்துக்கு பசியை போக்குனவர், எத்தனையோ குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைத்தவர். அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நினச்சிக்கிறேன் தம்பி. நன்றி நன்றி. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்களாம் பெட்டிக்காரனை 16 போடா வெண்ணமைன்னு எம்கேஆர் வந்தார். ஆனால் அந்த தம்பி அண்ணனுக்காக பொட்டு வச்ச தங்க குடம் பாடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அவன் அதுக்காக பாடலை. நான் நம்ம பாண்டி கோயில் இருந்துங்கிட்டு வர்ற ரோடு இருக்குல்ல கருப்பாயூர்னு, அங்கனே அந்த மானாமதுரை வண்டிலாம் நிற்கும்ல, அங்கே ஒரு பேக்கரி இருக்குது, அங்கே மொச்சப்பயிரும் கேசரி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதை எப்படி வாய் தெரியாண்டு இந்த சாங்கு என் பாடினேன். உங்களுக்கு தெரியாதுங்கய்யா, இதுக்கு நான் பொறுப்பில்லை. வாழ்த்துக்கள். நான் போயிட்டு வரேன். காவல்துறை அதிகாரி ஐயா, தொடர்ந்து உங்கள் பணியை செய்யுங்க. சில பேர் ஹெல்மெட் போடாமல் வந்துட்டு பொண்டாட்டி பிரசவத்துக்கு சேர்த்த பண்ணுவேன். அவெல்லாம் தீவிரமாக ஆஸ்பத்திரிக்கே போயிருங்க. தாலி ஏறி லைசன்ஸ் இருந்துச்சு, நேற்று குளிக்கும் போது சட்டிக்குள்ள நனைஞ்சு வச்சுட்டுவேன், சட்டியை பிரட்ட சொல்லுங்க. சரி, இதே என்னால் முடிஞ்ச விழிப்புணர்வு. அதே மாதிரி இளைஞர்கள்லாம் திருவிழா டயத்தில் ஒரு வண்டியில் 7 பேர் 8 பேர் போங்க பைக்கில். இதில் நல்லா நான் கவனித்து பார்த்துருக்கேன். நாடகத்துக்கு இன்னைக்கு எம்கேஆர் நாடக மாமல்ல ராசாவுக்குள்ள மச்சான் என்னையும் கூப்பிட்டு போய் மச்சான் காற்று இல்லையா வீலு பின்னாடி வீலு கோட்டம்யாண்டுவேன். அவனுக்கு ஒரு கட்டிங்க ஊற்றி விடுவேன். என்ன மயிறு கோட்டான், இன்னும் 5 பேர் கூட ஏறு போலீஸு. இந்த காவல்துறையை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. போலீஸ் அங்கே நிப்பாப்பா, எங்கள் சித்தப்பா எசப்பா, திருப்பத்தூரில் எங்கள் சித்தப்பா எச, நீ வா அப்படின்னு. ஆனால் மறைச்சவனே அவன் தான் கையில் இறக்கி விடுவேன். நான் ஒரு ஊரில் அப்படி என்ன சொல்லிவிட்டேன், ஐயா இவனை நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்கள் சித்தப்பா எசைன்னேன். உங்கள் சித்தப்பா பேர் என்னடா? இல்லைங்கய்யா இருந்தாருங்கய்யா. ஆமாம், இப்போ இருந்தாருங்கய்யா, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க, பால் பண்ண வச்சுருக்காருங்க. ஆனால் காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு உண்மையிலேயே நல்லவர்கள் தான். அவங்களுடைய கடமையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவர்கள் மேலே பழிபட வேண்டாம். வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அவர்களை பொறுத்தளவு நண்பர்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருப்புற, பின்னாடி வரை மட்டார்னு முட்டி, அதுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து. நீ இண்டிகேட்டர் உடஞ்சி வச்சு 800 ரூபா விடு, நீ 300 ரூபா விடு, தேவையே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்க்கக்கூடிய அத்தனை வேலையுமே புனிதமானவை. அவங்க தொழில் எல்லாமே பெருசுதான். ஆடி 28 நாடகம். ஹலோ, ஒரு மலை கோமண துணியோடு அடுத்த வரை நீ பாடு. வாங்கி பாருண்ணே. பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடார்னு கொட்டி கூட இருந்த பாண்டியா பாத்தியா, மண்டையில் டம்முன்னு கொட்டி வரி தெரியாம முடங்கிட்டு இருக்கியா. சிறையில் அடைச்ச முருகன் சாமி தள்ளாத வயதினிலே அவை கிளவியிடும்
சுட்டவளம் உனக்கு வேணுமா சுட்ட பழம் உனக்கு வேண்டுமா சுடாத பழம் உனக்கு வேண்டுமா சுடாத பழம் உனக்கு வேண்டுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி சாமி என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா விலவாசி எல்லாமே ஏறி போச்சுப்பா விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா இங்க ஏழைகள் வாழ ஒரு வழி சொல்லுப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க இப்ப நாதாரி பயிலோட உலகமாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நான் உள்ள போயிட்டு காமநேரத்துல வரேன்ப்பா எல்லாரும் ஒண்ணுக்கு இருந்து வந்து உட்காருங்கப்பா